சமீபமா எந்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்க குழந்தைங்க எதுலயுமே கவனம் செலுத்துறது இல்ல, உட்காந்து படிக்கிறது இல்ல, உங்களுக்கு கவனச்சிதறல் அதிகமாயிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அடிக்கடி ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸ் கண்டென்ட் பார்க்கிறது இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுசா பாருங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? ரீசெண்டா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கண்டென்ட், இந்த ஷார்ட் கண்டென்ட் ஃபேமஸ் ஆன பிறகு பொதுவாகவே நம்ம கவனம் செலுத்துறதுக்கான கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டு வரதா நிறைய ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமா ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், அதுக்கான அறிகுறிகள் அதிகமாயிட்டு இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்திருக்கு. ஒரு ஃபேமஸான ஒரு சைக்காட்ரிஸ்ட் ரீசெண்டா என்கிட்ட அதை பகிர்ந்திருந்தாரு ஒரு கான்ஃபரன்ஸ் அப்ப. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் உட்காந்து நம்ம யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி ஒரு முடிவெடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி திட்டம் போகிறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காரவே முடியறதில்ல. நம்ம ஃப்ரான்டல் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இது பெரிய அளவில் இந்த அடிக்கடி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இது மாதிரி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு குறையிறதா ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா கண்டென்ட் இப்போ அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட்டை அதிகமாக என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா 2 வயசுலேருந்தே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ 1 வயசு குழந்தை ஸ்வைப் பண்ணுறதை நான் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த அளவுக்கு இதை டெஃபினட்டாக தடுக்கணும். இல்லாட்டி உட்காந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனையே நாளடைவில் குழந்தைங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களுக்கும் இது கட்டாயம் பொருந்தும். ஸோ அடிக்கடி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குறீங்களா, ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கங்க. ஷார்ட் டைமில் நிறைய தகவல் கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஃபார்ம் தான். பட் அதே சமயத்தில் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிவிட்டு லிமிட்டடாக இருப்பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் மணிக்கணக்கான நேரங்கள் நீங்கள் அதில் டைம் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் ஓவராலாக உங்களுடைய யோசிக்கக்கூடிய ஆழ்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு கெப்பாசிட்டியே குறைஞ்சிருங்க.